அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்களுடைய இஃப்தாருக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகார் அகார் பண்ணிக்கிறலாம். பூஸ்ட் வச்சு அகார் அகார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூஸ்ட் அகார் அகார் பண்ணுறதுக்கு 4 ஸ்பூன் பூஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். 10 கிராம் அகார் அகாரை தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதில் 5 கிராமே போதுமானது. நம்ம 1/2 லிட்டர் போல் தான் தண்ணி எடுத்து அகார் அகார் பண்ண போகிறோம். 1 கப் கொஞ்சம் கம்மியாக சீனி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அகார் அகாருக்கு நான் பால் சேர்க்க போகிறதில்ல, தண்ணி மட்டுமே சேர்த்து தான் இந்த அகார் அகார் பண்ண போகிறோம். ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கே நல்ல ஜெல்லி டைப்பில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எடுத்து வச்ச அகார் அகாரில் 5 கிராம் அளவுக்கு இந்த தண்ணியில் சேர்த்தாச்சு. 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அகார் அகார் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அகார் அகார் தண்ணியில் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி சூடேறினதும் பூஸ்ட் பவுடரை கலந்துக்கிறலாம். தண்ணி நல்லா கொதித்து அகார் அகார் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ எடுத்து வச்ச பூஸ்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச காஃபி பவுடரையும் இதோடு சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். நல்லா ஒரு தடவை நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சமாக நட்ஸு துருவியும் போட்டிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போட்டிருக்கேன். இந்த அகார் அகாரை பூஸ்டில் தான் பண்ணணுங்கிறது இல்லை, ஹார்லிக்ஸ், வீவா, போன்விட்டா உங்களுக்கு எது விருப்பமோ அதில் பண்ணிக்கிறலாம். அடுத்து நொங்கு அகார் அகார் பண்ணலாம். ஏற்கனவே இது நம்ம சேனலில் போட்ட ரெசிபி தான். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நொங்கு அகார் அகார் பண்ணுறதுக்கு 5 கிராம் கடப்பாசியை தண்ணியில் போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் பால் சேர்த்துக்கிடுவோம். அகார் அகார் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பசும்பால் சேர்த்ததுனால 3 ஸ்பூனுக்கு பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அதிலேருந்து சூடு பாலை ஊற்றி அதை கரைச்சிக்கிறேன். நீங்கள் பாக்கெட் பாலில் செய்கிறதா இருந்தால் பால் பவுட்ரு தேவையில்லை. பால் பவுட்ரு சேர்த்தாச்சு. இப்போ எடுத்து வச்ச சீனி சேர்த்துடலாம். எடுத்து வச்ச சீனியை சேர்த்துட்றேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பெரிய சைஸ் நொங்கு 2 எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இந்த பாலில் சேர்த்துடலாம். நொங்கு சேர்த்தாச்சு. ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நொங்கு அகார் அகார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது செட் ஆகட்டும் பார்க்கலாம். அடுத்து முட்டை பஜ்ஜி பண்ணலாம். முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு
5 முட்டையை அவிய போட்டிருக்கேன். முட்டை அவிஞ்சதும் பார்க்கலாம். முட்டை அவிஞ்சிருச்சு. முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு காமூடி தேங்காய் திருவி எடுத்திருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் உரித்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் மிக்ஸியில் பல்ஸில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். பல்ஸ் மோடில் போட்டு தான் அரைச்சிருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது இருக்கட்டும். முட்டையை அவிச்சு உரித்து எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணிடலாம். முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணியாச்சு. அதிலேருந்து இப்போ மஞ்சள் கருவை தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்து அரைச்ச கலவையில் போட்டுடலாம். எல்லா முட்டையிலையும் இருந்து இதே மாதிரி மஞ்சள் கருவை எடுத்துருவோம். முட்டையிலேருந்து மஞ்சள் கருவை பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா உடச்சி விட்டுறலாம். உடைச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் வத்தல் பவுடரும் 1 ஸ்பூன் மஞ்சள் பவுடரும் சேர்த்துட்றேன். ஒரு ஸ்பூன் வத்தல் பவுடரும் 1 ஸ்பூன் மஞ்சள் பவுடரும் சேர்த்துட்டேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி முட்டை பஜ்ஜி போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். கடலை மாவு கரைச்சி எடுத்துருவோம். 240 ml கப்புக்கு 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 ஸ்பூன் வத்தல் பவுடர். ஏற்கனவே உள்ளே வைக்கிற மசாலாவுக்கு வத்தல் பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால தான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, காய போட்டு சேர்த்துக்கிறேன். காய பவுடர், தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இந்த மாதிரி இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். கட் பண்ண முட்டையில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா முட்டையிலையும் வச்சுட்டு பார்க்கலாம். கட் பண்ண முட்டையில் ஸ்டஃபிங்கை வச்சாச்சு. இப்போ கடலை மாவில் டிப் பண்ணி பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஆயிலையும் ஊற்றியாச்சு. ஆயிலும் சூடேறிடுச்சு. இப்போ ஒரு முட்டையாக எடுத்து கடலை மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எல்லா முட்டையும் கடலை மாவில் டிப் பண்ணி போட்டாச்சு.
ஒரு பக்கம் பொரியட்டும், லைட்டாக பிரட்டி விட்டுருவோம். எல்லா முட்டை பஜ்ஜியும் பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லா முட்டை பஜ்ஜியும் பொரிஞ்சிருச்சு, எடுத்தாச்சு. அடுத்து கத்திரிக்காயில் பஜ்ஜி போடலாம். இன்றைக்கி நாங்கள் வாங்கின கத்திரிக்காய் பெரிய பெரிய கத்திரிக்காவாக இருந்துச்சு. அதனால் அந்த கத்திரிக்காயில் பஜ்ஜி போட்டுடலான்ட்டு கத்திரிக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ மாவில் டிப் பண்ணி பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு கத்திரிக்காவையாக மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுறேன். கத்திரிக்காவை நீல வாக்குலையும் கட் பண்ணலாம். இது பெரிய கத்திரிக்காய்ன்ட்டு நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். பொரியட்டும். பஜ்ஜி ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு, பிரட்டி விட்டுறேன். பொரியட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரெண்டு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடுறேன். மீதமுள்ள கத்திரிக்காவையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். கத்திரிக்காய் பஜ்ஜி பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நொங்கு சர்பத் பண்ணிடலாம். நொங்கு சர்பத் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் சப்ஜா விதை ஊற போட்ட தண்ணியை ஊற்றிருக்கேன். லெமன் புழிஞ்சுக்கிறேன். ரெண்டு பெரிய சைஸ் நொங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். நன்னார் சர்பத் வாங்கியிருக்கேன், அது இதுக்கு 2 ஆப்பை ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியும் ஐஸ் க்யூபும் சேர்த்துருவோம். நொங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஐஸ் க்யூப் சேர்த்தேன்னா அவ்வளோதான், ரெடி. ஐஸ் க்யூப் சேர்த்துட்றேன். நொங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்குள்ள எங்கள் இஃப்தார் ரெசிபி இதுதான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.